ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபீஸ் டியூப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏன்னா எடுத்தோடனே கிச்சனை காமிக்கணும்னு நினைக்கலாம். எஸ், லாஸ்ட் வீடியோ பால் காய்ச்சற வீடியோவில் நிறைய பேர் வந்து கிச்சனை காட்டவே இல்லை, வீடை காட்டவே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. என் ஃபேமிலியே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் சின்ன சின்ன கிளிம்ஸ் வந்து இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்துட்டு பார்த்தோன்னாக்கா பொண்ணு மாப்பிள்ளை அழைக்கிற வீடியோ தான். எல்லோரும் பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சி முடிச்சிட்டாங்க. நான் அழைக்க தான் லேட் ஆகிடுச்சு. எனக்கு நான் வீடெல்லாம் ஃபுல்லாக ரெடி ஆகட்டும், நம்ம புது வீட்லேயே வந்து அழைச்சிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதனால நிறைய ஒர்க்ஸ் கொஞ்சம் பெண்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் பால் காய்ச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் போனதுனால கொஞ்சம் டிலே பண்ணி தான் வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளை அழைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சு காஃபி போட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வெளியே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். பிகாஸ் வந்து குக் பண்ணிவிட்டு நிறைய பாத்திரம் கழுவணும், நிறைய கிளம்புற வேலை, கெஸ்ட் ரிசீவ் பண்ணுங்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்க வேணாம்னு சொல்லிட்டு சிம்பிளாக பண்ணியாச்சு. அண்ட் குடி போடுற போது பாச்சோர் காய்ச்சுவோம் இல்லையா, அது வந்துட்டு காய்ச்சதுனால இப்போ வந்து காய்ச்சிருந்தோம். அண்ட் இந்த சாரீ வந்துட்டு பார்த்தோன்னா பொண்ணுக்கு வந்துட்டு நான் பொண்ணு மாப்பிள்ளை விருந்துக்காக வந்து நான் எடுத்து கொடுத்துருந்தேன். அந்த சாரீ தான் இது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வேர் பண்ண போகிறாங்க. இது வந்து மயிலாடுதுறையில் இருக்க சீமாட்டில் தான் எடுத்திருந்தேன். பொண்ணுக்கு வந்து இந்த கல்யாண டைம்லேருந்து வாங்கின சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னாக்கா டிஷ்யூ சாரீஸ் தான், பட்டு டிஷ்யூ சாரீஸ் தான். எல்லாமே பேஸ்டல் கலராகவே அமைஞ்சிருச்சு. நல்லா டார்க் ஷேட்ஸில் எதுவுமே இல்லை. அதனால் வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சு பட்டு சாரீ மாதிரி நல்லா டார்க் கலரில் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அவங்க வேர் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபங்க்ஷனுக்கு பூ இல்லாமல் எப்படி, ஸோ பூவும் வாங்கியாச்சு. எல்லோரும் வந்து ரெடியாக ஆரம்பிச்சோம். பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக வந்துட்டு வடை, இட்லி, சாம்பார் அந்த மாதிரி தான் கடையில் வாங்கியிருந்தோம். ஸோ அதை வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோம். அண்ட் கெஸ்ட்டும் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைசனுக்கு அவங்க சித்தியெல்லாம் பார்த்தா ஒரே ஹாப்பி தான். என் கசின்ஸும் வந்து வந்துட்டாங்க. அண்ட் இது வந்துட்டு பார்த்தோன்னாக்கா ஆக்சுவலி எங்கள் ஊர் சைடெல்லாம் குடி பூந்தாக்கா வீடு குடி போகும்போது பாச்சோறு காமிச்சேன் இல்லையா, ஸோ இந்த பாச்சோறு ப்ளஸ் பணியாரம் வந்து வைப்பாங்க. ஸோ அது வந்து மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் வந்து வைப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டு சைடெல்லாம் வைப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தா நான் பால் காய்ச்சும் போது நான் வைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் மூமா, என் அம்மா, சித்தி எல்லாமே சொல்லியிருந்தாங்க. பட் அன்றைக்கி வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் ரொம்ப க்ளோஸாக பண்ணதுனால இது நாங்கள் பண்ணலை, மெதுவாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாச்சு. ஸோ விருந்து அன்றைக்கி வந்து எல்லோரும் வருவாங்க, ஸோ அன்றைக்கி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு காலையில் அம்மா பாச்சோறு செஞ்சுட்டாங்க. மூமா வந்துட்டு இந்த மாவை ரெடி பண்ணி எடுத்து வந்திருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போது அதிரசம் தான் வந்து போட்டு எடுத்துகிட்ருக்கோம். அண்ட் தென் பாச்சூர் பணியாரம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டோம். கெஸ்ட்டுக்கள் மேலே எடுத்து வச்சுருந்தோம். அண்ட் இதுதான் வந்து அன்றைக்கி நான் வியர் பண்ண சாரீ, ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ. இது வந்து நான் சென்னையில் இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இது போடுவாங்க, ஈவெண்ட் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அப்போது வந்துட்டு ஸ்டால் போட்டப்போ வந்து வாங்கினது. ரொம்ப நாளாக வேர் பண்ணாமே வச்சுருந்த இந்த சாரீ வாங்கி 1 இயர் தாண்டி மேலேயே இருக்கும். வேர் பண்ணாமே இருந்துச்சு. ஸோ அதை வந்து இன்றைக்கி வந்து வேர் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பொண்ணு வீட்டிலேருந்தும் கெஸ்ட் எல்லாமே வந்து வந்துட்டாங்க. அண்ட் அவங்க எல்லாருக்கும் வந்து காஃபி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். காஃபி அண்ட் பாச்சோறு பணியாரம் எல்லாம் ஒன்றா சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபுட்டுமே வந்து வெளியே கேட்ரர்ஸ்லேயே புக் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நமக்கு எந்த வேலையும் இருக்காது. கெஸ்ட்டை ரிசீவ் பண்ணுறது மட்டும் இருக்கும். இன்னும் சின்ன சின்ன வேலை இருக்கும் கண்டிப்பாக. விருந்து வராங்கன்னா கொஞ்சம் வேலை இருக்கும்ல, அந்த மாதிரி வேலைகள் தான் இருக்கும் நமக்கு. அண்ட் ஃபுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1:00 போலே வந்துருச்சு. கரெக்டாக வந்து சர்வ் பண்ணுற மாதிரி டைமுக்கு வந்து கொண்டு வந்து சொல்லிட்டோம். அதேமாதிரி வந்துட்டாங்க. ஸோ அன்றைக்கி வந்துட்டு பார்த்தோன்னாக்கா மட்டன் பிரியாணி தான் வந்து சொல்லியிருந்தோம். மட்டன் பிரியாணி KFC ஸ்டைலில் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா, மாங்காய் பச்சடி, பேரிச்சம்பழம் மாங்காய் போட்டு வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பச்சடி அண்ட் அது மாதிரி கஞ்சி அதுதான் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலி வந்து மேலேயே வந்து சாப்பாடெல்லாம் வைக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் மேலே ஏற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால கீழ் வீட்லேயே வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கீழே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். மாஷால்லா இன்றைக்கி ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மட்டன் பிரியாணி, தால்ச்சா, பச்சடின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து லேடிஸ் தான் வந்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஜென்ட்ஸ் பந்தி அந்த மாதிரி பிரிச்சுருந்தோம். ஸோ எல்லாமே வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. கடைசியாக நாங்களும் வந்து நானே, ஹஸ்பண்ட், என் தம்பி எல்லோரும் சேர்ந்து உட்காந்து வந்து சாப்பிட்டோம். விருந்தெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கெஸ்ட்டெல்லாம் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபைசனுமே வந்து அன்றைக்கி நல்லாவே என்ஜாய் பண்ண நிறைய கிட்ஸ் கூட சேர்ந்து. அண்ட் சித்தி அண்ட் மாமின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.